ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் சொன்னாங்க. செய்தார்களா? இல்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் தருவோம் என்று சொன்னார்கள். தந்தார்களா? இல்லை. இதே நாமக்கல் மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள். அந்த திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கிறார். அந்த மேடை தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக மேடையில் இன்னைக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது மோகனூர் குமாரபாளையம் கால்வாய் ராஜா கால்வாய் இணைக்கப்படும், கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தார்களா? இதுவரையிலும் இல்லை. அண்ணன் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் 154 கோடி ரூபாய்க்கு அண்ணா திமுக காலத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் அந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். நாமக்கல் பாருங்க, நம்ம காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கு. அது மாதிரி கதிராநல்லூர், திருமலைப்பட்டி மற்றும் கந்தூர் ஏரிகள் சரபங்கா கால்வாய் திட்டத்துடன் இணைக்கும் என்று சொன்னார்கள். இணைத்தார்களா? இல்லை. காவிரி பெண்ணையாறு மணிமுத்தாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு? திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். என்னாச்சு? ஒன்றும் கிடையாது. திருமணிமுத்தாறு, ஒகேனக்கல் காவிரி உபரியில் சேலம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்திருக்கிறார்களா? இதுவரையிலும் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் செய்ய இருப்பது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் மதிப்புக்குரிய திருமாவளவன், மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை, மதிப்புக்குரிய மற்ற எல்லா கட்சியிலோட கூட்டணியை அவர்கள் போறோம் என்று சொன்னா கூட வாங்க வாங்கன்னு சேர்த்து இழுத்து கட்டிட்டு எங்க கூட்டணி சரியில்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். ஏன் 1999ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தீர்களே, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கசந்தா போய்விட்டது.